வானொலியை இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையில் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 5ஆம் தேதி ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி 4 நிமிடங்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29 பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழிநடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ சங்கமம்.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் கால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜெபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமீன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யோபு 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பூமியை விசாரித்து கீழ், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ், அது உனக்கு விவரிக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலே தான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர்தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியலுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதிரியை காண்பிக்க கூடியதாய், உபதேசிக்க கூடியதாய் கர்த்தர் தாமே நடத்த வேணும் என்று சொல்லி சபைகள்ல, மக்களுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக
எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்ற உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்துல உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்துல மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை, சபைகளில மக்களிடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவில விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும், ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும், ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கரம் இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்துல இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு மெய்யான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட ஆண்டவரே, நியாய தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக இந்த உலகம் ஒரு பரலோக ராட்சியமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்டின் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி தவறுகள், ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய ஊழியக்காரர்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள்
சபையோடும் கத்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister. Praise the Lord. Stuck ஆயிட்டு. ஓகே, நீங்கள் Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கர்த்தர் அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை நோய்களையும் குணமாக்குறதா அப்பனே இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க நீங்க பரிசுத்தரா இருக்கப்ப நாங்களும் பரிசுத்தமா இருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டுமில்லை அவர்களோட பெற்றோர்களை காண்டி வருகிறேன் அப்பா. அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறேன்னு சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற அந்த மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா. உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகா, தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுறவரே அப்பா. வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாம அழிந்து போயிருக்கிற மக்களுக்குள்ள இந்த வாலிபர்கள் ஆண்டவரே ஒரு புரிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்கு தத்தத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்கு ஆண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்கள் திரு இரத்தத்தினால் அவர்களை கழுவி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரமுள்ளவர்களாக நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்ப நீங்க மட்டும்தானப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்க ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுது நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை
யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசையோடு எப்படி பேசினீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழிநடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி 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 அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர். நயோமி பாஸ்டர் காணி வருகிற ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இன்னும் உங்களோட கிருபையினால முட்டி சுட்டும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டன் கணவன் பிள்ளைகளுக்கு ஆணி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிராசிக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கிறேன். பாஸ்டன் ராசனத்துக்கான வருகிறேன் ஆண்டவர். இரவும் பகலும் உங்களோட வார்த்தை எங்களை பயந்து கொடுக்குற அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துறேன். வேற போற சிஸ்டர்ஸ் யாவரையும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. அவங்களோட தேவையையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அநேகருக்கு நாங்களும் சாட்சியா இருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகிமையும் உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபையை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே ஆமேன் நன்றி. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister. ஆமேன் ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் குணா பிரதர். பிரைஸ் லார்ட். எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து இந்த பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுகை செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவரே, இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக, உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி சேர்க்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுகை செய்யட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மேல வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும்
ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிழைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆசை பின்பாக உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேலியடித்து பாதுகாக்கட்டும் என செபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே மதுபானங்கள், புகைத்தல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் என்னம் எத்தனையோ பிடிகளினாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக. அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே. இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களை ஆண்டவரே அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையில கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியுமா இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்து கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்திலிருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக ஜெபங்களுக்காக கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவனண்டையில இழுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணனுக்கு உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து விழுவதாக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே பாதைகளை செவைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செபிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி இதிலே நடவுங்கிற சத்தம் எண்ணம் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல உம்முடைய சமூகத்துல செபிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக தேவ குடும்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே
பட்சபாதமின்றி இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காய் சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்குவீராக. தாங்கி வருகிறீங்க, எண்ணம் தப்புவிப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ பிரைஸ் லார்ட் அக்கா. நீங்க யுத்த நாடுகள்ல இருக்கிறவர்கள், வாலிப யுவதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்று வீணாய் விருதாய் போகாதபடி என் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் அப்பா, எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க தகப்பன். கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர் தகப்பனே ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த மனிதர்களின் காதுகளுக்கு கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா, சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கர்த்தாவே இருதயங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள், பொறாமைகள், ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே எப்படி கோபிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கர்த்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்த தகப்பனே அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள், இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இருதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை, குழந்தைகளை அப்பா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே. கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம்
ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெரியவர்களாகி ஆண்டவரே, எத்தனை வேதனைகள், எத்தனை அலக்களிப்புகள் அப்பா, சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள், சிந்தனைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனை நோக்கி கூப்பிட நீரே ஒருவர் அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் அப்பா மடிந்தால், நாங்கள் அப்பா கண்ணை மூடினார் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவர. கர்த்தாவே, கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப் போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ ஆட்டம், எத்தனையோ பேச்சு, எத்தனையோ வெறுப்புகள் தேவனே கர்த்தாவே, இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே, இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, தவித்து போகாதபடி அப்பா, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளை போல இருக்க தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, ஆம் தேவனே, மல்கியா 4:2 சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும், நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே, நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. கர்த்தாவே, இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே கர்த்தாவே, இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அறியாமல் மடிந்து போகிறதை நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனைப்படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களை நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே. அப்பா, நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே. நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா 4:2 சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கர்த்தாவே. அப்பா, நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே, உம்முடைய செட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும், அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கர்த்தாவே, இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள் இனி வருங்காலங்களில் ஆண்டவரே
அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெருவாக யுத்தம் பண்ண எந்தவனையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் இந்த சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்துருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்துருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதிலால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜெபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்துருவானவன் யாரில் கை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூதவஸ்திலும் இந்த கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள், அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்த. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே இலங்கை தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே. தேவனே அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த தேவனே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. தேவனே இவளை விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்து கிரிக சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக.
போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமைத்தின ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியானவர். இந்த கிரியை செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக, சில பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு காயம் கட்டுங்கள் அப்பா பிதாவே. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே பிரகாசமுள்ள மலக்கங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்ன தேவனே அப்பா, இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே தற்கொலையின் ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை பஸ்களை கடத்துகிற மக்களை நீங்கள் மீட்டு ரட்சியுங்கப்பா. அக்கினி முதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. போதை வஸ்துகள் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களை நீங்கள் அக்கினி முதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவதூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, குடும்பங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. கட்டர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே அங்குள்ள வாழ்வ பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமை என் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. நன்றி அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாய் தேவனே செய்ய போவதற்காய் நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பலிகளை என் தேவனே ஒரு விஷயம் மன்னியுங்கப்பா. என் தேவனே மன்னியுங்கப்பா பிதாவே. எல்லா விக்கிர கிரிகள் தேவனே பிதாவே எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே புறப்படுங்கள் அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம். தேவனே முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா, பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா தேவனே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜனசிஸ் புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும் தேவனே. பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா, வெளிப்பாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, இந்த வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பக்தி விருத்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். நாளாக பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற ஏசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உங்களுடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களை போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து, மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே ஏசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆலயங்களுக்கு சென்று இடரலாயிருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா. ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே நீர் சத்திய தேவனாகிய தேற்றரவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர் 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 அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயத்தில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும், எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே. எத்தனையோ நாடுகளிலே, ஏழை நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே, நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள்
தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள். அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி, ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனைகளை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலூன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கர்த்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கென்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்களப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்களப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பேழைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலுகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையீனமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய பரம்பரை கர்த்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கர்த்தாவே கொள்ளை இடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே. ஏசப்பா, ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா. ஆண்டவரே புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும் என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
தகப்பனே, எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்பா. சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே ஏசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களில் ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய இரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, ஒரு நாள் கர்த்தாவே ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடுகிறார்களே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சாலையிலே ஆண்டவரே அறியாமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜெபிக்க இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா. இவர்களுடைய ஆத்துமா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகத்துக்கு போகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண, உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு முடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா. அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறதப்பா. தேவனே, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வையான பாதையை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒருவரே இதை வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா. அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் ஏசப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே, நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரை சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரை இஸ்ரவேலாக ஆண்டவரை தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை
ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. உலகம் ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா. நீ செய்து முடிக்க வல்லவராகிறபடியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பவுமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரை சிதறடிக்க வைக்கிறான். ஆண்டவரே, திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக, அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவியல் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே, இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கர்த்தாவே எப்பொழுதும் சுற்றி திரிகிறங்கள் ராஜாதி ராஜாவாக கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்திலே நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளை நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள், கண் தெரியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதில நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே, தமிழின வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, யூரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகளப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகளப்பா, இந்த 5 கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கர்த்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்தில கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே. இவர்களை ஆண்டவரை நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே அவர்களை உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா வானொலியிலே ஸ்ரீயண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்கா ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற புரோகிராமுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின்
ஆண்டவரே, குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே, குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள், எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபக்தி ஓடு அவர்கள் வாழ கர்த்தாவே நீர் கிருபை செய்ய, நீர் இருக்கிறீர், நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியையும் பொறுப்பெறும் கர்த்தாவே. இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜெபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வேளையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜெபங்களோடு வழி நடத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.